ஒரு கையில் பல கோடி ரூபாய் சொத்தும் கொடுத்து, ஒரு கையில் தன்னுடைய குழந்தையையும் கொடுத்து, இந்த பல கோடி ரூபாய் சொத்து வேணுமா அல்லது உன்னுடைய குழந்தை வேணுமா என்று கேட்டால், பல கோடி ரூபாய் சொத்தை உதாசனம் படுத்திவிட்டு தன்னுடைய குழந்தை மட்டும் கொடுங்கள் என்ற தாய்மை குணம் கொண்ட கடகத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடர் சார்பாக என் இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பல பதிவுகளில் கடகராசியின் அருமை பெருமைகளை எடுத்து உரைத்திருக்கோம். இயற்கை ஜோதிடம் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கடகராசியின் குணநலன்களை மிக துல்லியமாக எடுத்துரைத்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த பதிவிலும் ஒரு சிறு துளிகளை எடுத்துரைக்கலாம். கடகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், சிறு வயது முதலே நீர் உடம்பு போல பொதவென்று இருப்பார்கள். இவர்களை பார்ப்பவர்கள் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல சதைப்பற்றோடு கொழுவென்று இருப்பார்கள். இவர்கள் குழந்தையாக இருக்கும்போது இவர்களை தூக்கி கொஞ்சாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்ப்பதற்கு நிலவை போன்றவர்கள். நிலவை ரசிக்காத ஆட்கள் இருப்பார்களா என்றால் நிச்சயம் இருக்க மாட்டார்கள். அதே போல் இதில் பிறந்த பெண்களை சொல்லவே தேவையில்லை. இவர்கள் சனியின் தாக்கத்தால் கருப்பாக பிறந்தாலும் கூட அந்த கருப்பிலும் ஒரு அழகு கருப்பழகியாக இருப்பார்கள். கடகத்தில் சந்திரன் ஆட்சி செய்வதால் இதில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன்னுடைய ரோல் மாடலாக தன்னுடைய தாயை தான் இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். பொதுவாக ஆண்களுக்கு குடும்ப பொறுப்பு ஏற்பட குறைந்தது 27 வயது 30 வயது ஆகும். ஆனால் கடகத்தில் பிறந்த ஆண்களுக்கு சிறு வயது முதலே ஒரு பெண் பிள்ளை போல பொறுப்பு இவர்களுக்கு தானாக வந்துவிடும். தன்னுடைய தாய் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வதால் இவர்களுக்கு தாய் அன்பு ஒரு சிலருக்கு கிடைக்கவில்லை என்றாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாய் அன்பை ஊட்டி வளர்த்தக்கூடியவர்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள். என்னை இறைவன் எந்த ராசிக்கு நீ குழந்தையாக பிறக்கிறாய் என்று எனக்கு வரம் கேட்டால் நான் ஒரு 3 ராசியை சொல்லுவேன். 1 கடக ராசி, 2 விருச்சிக ராசி, 3 மகர ராசி. இந்த 3 ராசிக்கு நான் குழந்தையாக பிறக்க வேண்டும் அடுத்த ஜென்மத்தில். இந்த கடகத்தின் சின்னம் நண்டு சின்னம். இந்த நண்டு சின்னம் எப்படி இருக்கும் என்றால், இது கடலோர பகுதியாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், குளம் குட்டையாக கூட இருக்கட்டும், தனக்கென்று ஒரு எல்லையை வகுத்து கொண்டு அந்த எல்லைக்குள்ள தன் குஞ்சுகளை பொத்தி வளர்த்தும். அதற்காகத்தான் இந்த கடகராசிக்காரர்களிடமும் மகர ராசிக்காரர்களிடமும் விருச்சிக ராசிக்காரர்களிடமும் நாம் குழந்தையாக பிறக்க வேண்டும். தன்னுடைய குழந்தைகளை திருமணம் செய்து கொடுத்தும் கூட அவர்கள் மேல் முழு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். ஏனோ தானோ என்று விட்டுவிட மாட்டார்கள். இவர்கள் பரம ஏழையாக இருந்த கூட பிறரிடம் யாசகம் எடுத்து வந்தாவது, அதாவது பிச்சை எடுத்து வந்தாவது தன்னுடைய குழந்தையை கடைசி காலம் வரை காப்பாற்றக்கூடியவர்கள். ஒரு சிலர் திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அவர்கள் பாடு என்று விட்டு விடுவார்கள். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. கடைசி இறுதி காலம் வரை தன்னுடைய குழந்தைகளை நினைத்து வாழக்கூடியவர்கள் இந்த 3 ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட தாய் தந்தைகள் கிடைப்பது மிக பாக்கியம் அல்லவா? அதனால்தான் இந்த 3 ராசிக்காரரிடம் ஏதாவது ஒரு ராசியில் என் தாய் தந்தையாக எனக்கு வரம் கொடு இறைவா என்று கடவுளிடம் துவா செய்வேன். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடுத்தடுத்து பிறப்பு இருக்கிறது. எனக்கு இந்த பிறப்பு வேணா, இந்த ஜென்மமே போதும், பட்ட துன்பமே போதும் என்று நாம் விலகினாலும் கிரக நிலைகள் நம்மை விடாது. நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் 2 கிரகங்கள் வாட்ச் பண்ணியும் கேட்ச் பண்ணியும் கொண்டிருக்கும். அந்த கிரகங்கள் யார் என்றால் அதுதான் நிழல் கிரகங்கள் ராகு அண்ட் கேது. 19/6/2024 இருந்து வக்ர சனியாக போகிறார். வக்ர சனியாவது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். வக்ர சனி என்றால் முதலில் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நவகிரக கோள்களில் ஒவ்வொரு கிரகங்களும் சூரியனை மையமாக கொண்டு ஒவ்வொரு கிரகங்களும் ஒன்றை ஒன்று பின்தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் டிகிரி வாய்ஸில் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு மணித்துளிக்கும் ஒரு கணக்கீடு அளவீடு இருக்கிறது. அந்த அளவீடு விகிதாச்சாரிப்படி எந்த கிரகங்கள் முன்னோக்கி அதிகமாக சென்று விடுகிறதோ மற்ற கிரகங்கள் தன்னை தொடர்ந்து வர தான் அதிக ஸ்பீடு போனதில் உணர்ந்து சக கோள்கள் வரும் வரை தான் முன்னோக்கி செல்வதை நிறுத்தி கொண்டு ஒரே இடத்தில் சுழன்று கொண்டு இருக்கும். அதுதான் வக்ர நிலை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வக்ர நிலை என்றால் கெட்ட விஷயம் அல்ல, நல்ல விஷயம். ஒருவர் ஓடிக்கொண்டே ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருப்பதற்கும் ஒரு இடத்தில் நின்று கண் கொண்டு இடத்தை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதேபோல் வக்ர நிலை பெற்ற கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தை மிக சிறப்பாக வைத்துக் கொள்வார். ஆக மொத்தம் கடக லக்னம் கடக ராசியில் பிறந்த அனைவருக்கும் இது ஒரு ஜாக்பட் காலம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு நாள் பட்ட துன்பத்துக்கெல்லாம் ரிலீஃப் ஆகக்கூடிய காலம். ஆக திடீரென்று கிடைக்கக்கூடிய ஜாக்பட் யோகத்தால், திடீரென்று கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தால் உங்களுடைய கனவுகள் எல்லாம் பலிக்கும் காலமாக இது இருக்கிறது. உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் காலமாக இருக்கிறது.
உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் காலமாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கிறதோ அந்த தடைகள்லாம் நீங்கி திருமணமாகும். யாரெல்லாம் கணவன் மனைவிக்குள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் உறவுகளை பிரிந்திருந்தவர்கள் அனைவருக்கும் இது மீண்டும் இணைந்து வாழக்கூடிய சந்தோஷமான காலமாக இது அமைகிறது. ஆக மனசுக்கு நிம்மதியான ஒரு காலமாக இருக்கிறது. அவரவர் சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுத்து வைத்தால் வாழ்வில் வெற்றி மீது வெற்றிதான் நம்ம கையில, வெள்ளி காசு என்றுமே நம்ம பையில. வெள்ளி காசு கிடைக்கியதோ இல்லையோ, வெள்ளை மனம் போன்ற உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழல் இறைவன் கொடுக்க காத்திருக்கிறான். இறைவன் படி அளக்கும் நேரத்தில் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்காதீர்கள். நேரங்காலமாக எந்திரிச்சு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முயன்று வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என இறைவனிடம் துவா செய்து வாழ்வில் நிம்மதியான சூழலை இறைவன் கொடுக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.